பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரி. நான் இப்போ அதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் என்னோடய ஆனிவர்சரிக்கு வந்து நானே என் கையால் கேக் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் சுத்தமாக டைம் இல்லாத காரணத்தால் என்னால் பண்ணவே முடியல. எங்களோட கிசன் கிரன்ச் ப்ரீமிக்ஸ் ப்ரௌனி ப்ரீமிக்ஸ் இருந்தாலும் நான் ப்ரௌனி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ப்ரௌனி பண்ணுறேன். குயிக் அண்ட் ஈஸியாக ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு பட்டரை டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இவன் தான் நம்ம கிசன் கிரன்ச்சோட ப்ரௌனி ப்ரீமிக்ஸு. இதுக்குள்ளேயே நாங்கள் சாக்லேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். சில பேர் வந்து சாக்லேட் செப்பரேட்டாக வேணும்னு சொல்லி கேட்டு வாங்குறீங்க. அவங்க என்ன பண்ணணுன்னா பட்டர் மெல்ட் பண்ணும்போதே சாக்லேட்ஸே ஆட் பண்ணி மெல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ப்ரீமிக்ஸ் கூட தேவையான அளவு வாட்டரும் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு என்ன அப்படிங்கிறத நாங்கள் பேக்கெட் பின்னாடியே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ இவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதை ஒரு டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எந்த கேப் இல்லாமல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டிங்கன்னா உள்ளேயும் எந்த கேப் இல்லாமல் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிக்கும். இப்போ அவனை 180 டிகிரியில் வச்சு 20 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு நம்ம 40 மினிட்ஸ் செட் பண்ணி வச்சு எடுத்துக்கலாம். அவன் இல்லாதவங்க குக்கரில் கூட பேக் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் விசிலும் கேஸ்கெட்டும் போடாமல் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணதை 30 to 40 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே அவங்களுக்கு பிடிச்ச பர்சனுக்கு ஸ்பெஷல் டேயில் ஸ்பெஷல் ஏதாவது பண்ணி கொடுக்கணும்னு நினைப்போம். உங்களுக்கும் அந்த மாதிரி கேக் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ரீமிக்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் ஹி லவ்ஸ் இட்.